ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முக்தா ஸ்ரீனிவாசன் சாவித்ரி அவர்களுடைய இறுதி காலம் பற்றி பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது பூஜைக்கு வந்த மலர் படத்தில் ஜெமினிக்கு ஜோடியாக சாவித்ரி நடிச்சிருந்தாங்க. முக்தா சாருன்னு தான் மரியாதையாக கூப்பிடுவாங்க. கதை அவருக்கு மிகவும் பிடிச்சு போனதுனால தனக்கு பணமாக வேண்டாம், ஏரியா ரைட்ஸ் மட்டும் தாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பின்னர் அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, ஏரியா வேண்டாம் பணமாகவே கொடுத்துடுங்க அப்படின்னு சாவித்ரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவருடைய ஃபைனான்சியர்கள்லாம் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கலை. இந்த இக்கட்டான சூழலுக்கு முக்தா ஸ்ரீனிவாசன் ஆளாயிட்டாரு. கடைசியில் சாவித்ரிக்கு கேஷாகவே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூஜைக்கு வந்த மலருக்காக நெப்டியூன் ஸ்டுடியோவில், அதாவது இப்போ சத்யா ஸ்டுடியோவாக இருக்கிற இடத்துல 8 அடி உயரத்திற்கு ஒரே ஒரு குத்து விளக்கை அமைச்சிருக்காங்க. அதற்கு கெட்டியான அடித்தளத்தையும் ஏற்படுத்தி அதன் மீது நின்று கொண்டு சாவித்ரி மையேந்தும் விழியாட அப்படிங்கிற டூயட் பாடலை பாடுவது தான் காட்சி. அந்த சீன் எடுக்கப்பட்ட போது சாவித்ரி குடித்து விட்டு வந்தாங்களாம். விளக்கின் மேலே ஏறி ஆட தொடங்கியதும் எல்லாருமே நடுநடுங்கி போயிட்டாங்க. எந்த நிமிடமும் கீழே விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம்தான் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஷூட்டிங் நடக்காவிட்டாலும் கூட பரவாயில்ல, அந்த அம்மாவை விளக்குல இருந்து கீழே இறக்கி விட செய்யணும் அப்படின்னு தான் எல்லாரும் பதறி போயிட்டாங்க. நிலைமையை சமாளிக்க ஜெமினி செய்த உதவி போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெதுவாக சாவித்ரியை கீழே வர சொல்லி தன்னோட காரில் கூட்டிகிட்டு போயிருக்காரு. படப்பிடிப்பு கேன்சல் ஆனாலும் விபத்து எதுவும் நடக்காமல் இருந்ததே அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு முக்தா ஸ்ரீனிவாசன் பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல் சூரியகாந்தி அப்படிங்கிற படப்பிடிப்பிலுமே சாவித்ரி குடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஒழுங்காக நடிக்க இயலாமல் 16-17 டேக்குகள் ஆனது. போதும் சார், நாளைக்கு மீதியை எடுப்போம் அப்படின்னு ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதுனால உடனடியாக பேக்கப் சொல்லியிருக்காங்க. ஜெய்சங்கர் மெர்சி ஹோமில் சாவித்ரிக்காக ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்காரு. மைக்கை பிடித்த சாவித்ரி, முக்தா மாதிரி ஒரு சகோதரன் எனக்கு இருந்திருந்தா நான் இப்படி சீரழிஞ்சிருக்க மாட்டேன், அடுத்த ஜென்மத்திலேயாவது அவர் சகோதரனாக எனக்கு பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சாவித்ரி சொல்லியிருக்காங்க. மகா நடிகை சாவித்ரி அவர்கள் ரொம்ப போல்டான ஒரு பெண்மணி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவங்களுடைய கேரக்டரை எல்லா இடத்துலையும் ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே நான் மென்மையான உணர்ச்சிகளில் மனதை ஈடுபடுத்தி கொண்டு விடுவேன். யாரிடமும் அன்பும் பற்றும் கொண்டால் அது மிகவும் ஆழ்ந்து படிந்துவிடும். அதற்கு சிறு அதிர்ச்சி ஏற்பட்டாலும் என்னால் தாங்கிக்கவே முடியாது, மிகுந்த மனவேதனைப்படுவேன் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. நிஜத்தில் நடிகர் திலகம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ளும் நிதானம் இல்லாதவர். மகிழ்ச்சியோ துக்கமோ ஆவேசமோ சட்டென்று வெளிப்படுத்தி விடுவார். கறந்த பால் போல அப்பட்டமான மனநிலை சாவித்திருக்கு. கேமராவுக்கு முன்பு மட்டுமே அவரது உதடுகள் ஒத்திகை பார்த்தன. பாசாங்க அற்ற அற்புதமான பிறவி சாவித்ரி அப்படின்னு சினிமா பிரபலங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. மற்ற நாயகிகளுடனான ஜெமினியின் தொடர்பு அத்தனையுமே சாவித்ரி அவர்களுக்கு தெரியும். இருந்தும் அப்பப்போ அழுதுகிட்டே இருப்பாங்களாம். அதற்கு காரணம் உடல் இன்பத்தை பொருட்படுத்தாத பரஸ்பரம் ஜெமினியும் சாவித்ரியும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த கள்ள கபடமற்ற அன்புதான். பரிசுத்தமான நேசத்தை அனுபவிச்சிருந்தா மட்டுமே ஜெமினி சாவித்ரியின் உறவையும் பிரிவையும் மனமாற உணர முடியும். அது ஏதோ மேலோட்டமான சினிமாக்காரர்களுடைய அன்றாட அடிதடி கலாட்டா கிடையாது. உள்ளார்ந்த உணர்வுகளின் விஸ்வரூபம் தான் அது. மேற்கத்திய கலாச்சார கோயிங் ஸ்டடி லைஃப் அல்ல ஜெமினி சாவித்ரியின் இல்லறம். ஒன்றுபட்ட உயிர் கூடுகளில் பொங்கி பெருகி ஓடிய பிரியங்களின் சமுத்திரம் தான் அது. ஜெமினி கணேசனின் உறவு முறிந்தவுடன் சாவித்ரியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. கணவருடன் கற்கண்டாக பேசி பேசி கனிந்த நெஞ்சம் கடைசியில் கோபத்துக்கு உள்ளானது. ஜெமினி ஸ்டூடியோவில் சாந்தி நிலையம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது தனிமை துயரில் மனம் குமுறிய சாவித்ரி குடிச்சிட்டு போய் அங்கே காதல் மன்னனுடன் தகராறில் ஈடுபட்டதாக செய்திகள் கசிந்தன. ஜெமினி சாவித்ரியின் நிஜமான ரசிகர்கள் கூட வேதனைப்பட்டாங்க அப்படின்னு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. பிராப்தம் திரைப்படம் வெளியாகி சரியாக 1 வருஷத்துக்கு பின்னர் 1972 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கோலிவுட்டில் புகுந்த வீடு படம் மூலமாக லக்ஷ்மியின் மாமியாராக சாவித்ரியின் மறுபிரவேசம் நிகழ்ந்தது. அது அந்த ஆண்டின் மிக சிறந்த திரைப்படம். சாவித்ரி நடிக்க புகுந்த வீட்டை உடனடியாக ஏவிஎம் தெலுங்குல தயாரிச்சது. மயிலாப்பூர் ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம்
ஜூலை 21, 1972 வெள்ளிக்கிழமை மாலை புகுந்த வீடு 100வது நாள் வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்டது. சாவித்திரி நெற்றியில திருநீறு குங்குமம் துளங்க குடும்ப பாங்காக கழுத்துல ரோஜா மாலையோடும் முகத்துல மலர் சிரிப்போடும் பரிசு பெற மேடை ஏறினார். கேடயம் வழங்கிய விஐபி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம். தன்னுடைய உடன்பிறவா தங்கையின் செகண்ட் இன்னிங்ஸ் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் திலகம். நடிகர் திலகத்தின் மகிழ்ச்சியை திரையுலகம் ஆச்சரியத்துடன் பார்த்தது. புகுந்த வீடு கொண்டாட்டங்கள் நடைபெற்ற அதே சமயம் வருமான வரி இலாகா சாவித்திரியின் இல்லத்தில் இருந்து 6 லட்சம் ரூபாயை கைப்பற்றியதாக தகவல்கள்லாம் பரவின. பிரபல தமிழ் குணச்சித்திர நடிகையின் வீட்டில் ரைடா என பத்திரிகைகளில் கிசு பாணியில் எழுதியிருந்தாங்க. சாவித்திரி வீட்டில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சோதனை செய்யப்பட்டது நிஜம் அப்படிங்கிற கருத்தையும் ஆரூர் தாஸ் பதிவு பண்ணியிருந்தார். வரவு செலவு கணக்கு சரியாக காட்டாததுனால நிறைய வருமான வரி விதிக்கப்பட்டதுடன் கூட அன்றைய பிரபல அரசியல் பிரமுகர் ஒருவர் ஏதோ தனிப்பட்ட காரணத்துக்காக சாவித்திரியை காட்டி கொடுத்து அதனால் வருமான வரித்துறையினர் சாவித்திரியின் வீட்டை சோதனை போட்டு அவர் வச்சிருந்த மிச்சமீதி பணத்தை எல்லாம் சட்டப்படி எடுத்துக்கொண்டு போயிட்டாங்களாம். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான தகவல்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.